விருச்சிகம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். தலைமேல் வைத்த கல்லை இறக்கி வைத்தால் எவ்வளவு சுகமும் எவ்வளவு ஆனந்தமும் கிடைக்குமோ அந்த ஆனந்தத்தையும் சுகத்தையும் ஒரு சேர அனுபவிக்க காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை, அதாவது 28/4/2024 முதல் 4/5/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். ஏன்னா இந்த வாரத்தில் இவ்வளவு பீடிகையை போட்டதுக்கு காரணமே குரு பயிற்சி இந்த வாரத்தில் வரனால குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரிய பகவான் ராகு பகவானும் அவரோடு புத பகவானும், உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவானும் இந்த வாரத்தில் அமர்ந்திருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அவரோடு இந்த வாரத்தில் புதன்கிழமை மாலை 5:21 வரை குரு பகவானும், 5:21 மேலே குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு ரிஷபராசிக்கு வருகின்றார். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலேருந்து 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பார். இதான் இந்த வாரத்திற்கான திதிவார யோக நட்சத்திர அமைப்புகள். அன்பர்களே, பொதுவாக சந்திராசமும் வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் வேதியோ இல்லை, ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். பொருளாதார ரீதியாக ஏற்றமடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய சனிக்கிழமை அன்னைக்கு, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது 28/4/2024 திதி தேய்பிறை பஞ்சமி திதியும் மூல நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய அமிர்தயோகம் கூடிய ஒரு கரிநாள். அடுத்து 29/4/2024 திங்கட்கிழமைக்கு தேய்பிறை சஷ்டி திதி பூரண நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய தேய்பிறை சஷ்டி நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை 30/4/2024 திதி தேய்பிறை சப்தமி திதி நட்சத்திரம் உத்திரட நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து மிக முக்கியமான நாள் புதன்கிழமை அன்னைக்கு மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் 1/5/2024. அன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி திதியும் திருவோண நட்சத்திரமும் கூடிய ஒரு அருமையான நாள். அன்றிலிருந்து தான் உங்களுக்கு யோகம் ஆரம்பிக்க போகிறது. மாலை 5:21 குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவின் பார்வையில் அமரக்கூடிய யோகம் பெற்று அமர்கிறீர்கள். ரிஷபராசியில் உட்கார்றார். தனாதிபதியும் பஞ்சமாதிபதியும் ஆகிய குரு பகவான் பார்வைப்படும் பொழுது தனபாக்கியங்கள் பல்கி பெருகும், புத்திரபாக்கியங்கள் கிடைக்கும், சுப தன்மைகள் நிறைய கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக அந்த நாள் உங்களுக்கு அமைய காத்துக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு அந்த யோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து வியாழக்கிழமை 2/5/2024 வியாழக்கிழமைக்கு திதி தேய்பிறை நவமி திதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து 3/5/2024 வெள்ளிக்கிழமைக்கு திதி தேய்பிறை தசமி திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாள். இந்த வாரத்தில் முதல் சுப முகூர்த்த நாளே அந்த வெள்ளிக்கிழமை தான், அன்று தனிய நாளும் கூட. அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு 4/5/2024 திதி தேய்பிறை ஏகாதசி திதி நட்சத்திரம் பூரட்டாய நட்சத்திரம் மரணயோகம் கூடிய நாள். அன்றைய நாள் சுட்டெரிக்கும் சூரியனுடைய கதிர்களின் தாக்கம் அதிகரிக்கக்கூடிய அக்னி நட்சத்திரத்தின் ஆரம்பம் சனிக்கிழமைக்கு. இதுதான் அந்த வாரத்துக்கான திதிவார நட்சத்திர அமைப்புகள். அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டில் போய் உட்கார்றப்ப பணப்பொருளாதாரம் நிறைய கிடைக்கும். அதே நேரத்தில் சுக்கிரன் பகை கிரகமாக காரணத்தினால எவ்வளவு பணம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு செலவுகளையும் உண்டு பண்ணதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த செலவுகளை சுப செலவாக
சுப விரய செலவாக மாற்றிக்கொள்ளும் பொறுப்பு உங்களுடையது. பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கடன், வட்டி கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தால் நல்லது. பொதுவாக கடன் இல்லாத வாழ்வு தான் நல்ல வாழ்வு. அதுக்கு முயற்சி செய்தால் இன்னும் லாபங்கள் நிறைய கிடைக்கும். அன்றே உங்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும். 10ஆம் இடத்தை அதிபதியாகி சூரிய பகவான் உச்சம் பெற்று அமர்ந்தனால சிறந்த நற்பலன்கள் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பல விஷயங்கள் கைகோர்த்து வரும். பாக்கியாதிபதியின் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறப்ப உங்களுடைய முயற்சிகள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய யோக பலன்கள் கிடைக்கும். அதனால் புதிய தொழில்களை உருவாக்குதல் அல்லது இருக்கும் தொழிலை மேம்படுத்துதல், பெரிய பெரிய விஷயங்கள், அதாவது பெரிய பெரிய முதலீடுகளை செய்தல், இதெல்லாம் சுபயோக லாபமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் சற்று பணிச்சுமைகள் அதிகரித்தாலுமே திருப்திகரமான நிலைகளே நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரபான் சேர்ந்ததுனால உழைப்புக்கேற்ற ஊதியமும் மன திருப்தியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து விருச்சிகராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் சுபமான வாரம். உங்கள் இல்லங்களிலே சுப நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவதற்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் ஒரு யோகமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுப செய்தியும் சுபத்தன்மையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இன்னும் யோகம் கிடைக்கும். இவற்றையெல்லாம் பயன்படுத்தினால் இந்த வாரம் முழுவதும் நல்ல வாரம். ஆமாம், இந்த வாரத்தில் உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துங்கள். உஷ்ணம் பெற்ற சூரிய பகவான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்க போகிறது. அதனால் உடல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி தேவையில்லாத உணவுகளை தயவு செய்து தவிர்த்தல் நலம் தரும். பெண்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். குருபார்க்க கூடி நன்மை, குருபாண்டிய பார்வை உங்களுடைய ராசியில் படுறப்ப குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகம். இதுவரை சுப செய்திகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும், மனமாகாத பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது மனமாகி புத்திரபாக்கியத்தையோ அல்லது சுப செய்திகளையோ எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லாம் உள்ள இறைவன் பலத்தால் உங்களுக்கு அந்த செய்திகள் உங்களுக்கு சுபமாக அமையும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மாறும். யோகமும் லாபமும் கிடைக்கும். உங்களால் கணவருக்கும் கணவரால் உங்களுக்கும் ஆதாயமே கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இன்னும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். பலமும் பலகீனமும் பலமாக மாற்றக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கிறப்ப தேய்பிறை அஷ்டமி தேதியில் காலபைரவரையும், இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய பஞ்சமி தேதியில், அது தேய்பிறை பஞ்சமி தேதிங்கனால வாராகி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். சுபமும் லாபமும் யோகத்தோடு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால் பரிபூர்ண லாபங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இவற்றை பயன்படுத்தி இந்த வாரம் முழுவதும் சுபவாரமாக மாற்றிக்கொள்ள ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.